ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆனது எப்படி இருக்குது. மகர ராசிக்காரர்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இவர்களுக்கு ஏழரை சனியானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே கூட நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒன்று நடந்த மாதிரியே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து மகர ராசிக்காரங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி என்று உருவாகக்கூடிய சந்திர கிரகணத்தின் மூலமாக சந்திர கிரகண தோஷமானது ஏற்பட இருக்குது. ஸோ மகர ராசிக்காரர்கள் அந்த தோஷத்திற்கு வந்து உட்பட இருக்கீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் கூட. இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பரை தாண்டி நீங்கள் அடுத்தடுத்து என்ன விஷயங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயல்பானவர்கள், யதார்த்தமான தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவங்க மாதிரி இருப்பாங்க. பார்க்குறதுக்கு பொறுப்புள்ளவங்க மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இவங்கக்கிட்ட விசுவாசம், பாதுகாப்புக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவமானது வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கெல்லாம் தான் அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. உழைக்கிறது மட்டும் கிடையாது, இவங்கள்ட்ட அதற்குரிய அதிகாரத்தன்மையும் இருக்கும். பணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணம் வந்து எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் வங்கி, நிதி, மேலாண்மை, தகவல் நுட்பம் இது போன்ற கடினமான உழைப்புகள் தேவைப்படக்கூடிய பணிகளில் மட்டும்தான் வந்து அதிகபட்ச நபர்கள் வந்து வேலை செய்வாங்க. ஸோ உழைப்பில் வந்து சிறந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தாங்க. உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மாறுபாடு அடையும். ஸோ நீங்கள் உங்களுக்கான எக்ஸாக்டாக என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாம் மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு எளிமையாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முடிஞ்சிருச்சா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஏழரை சனியானது முடிஞ்சிருந்தா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து நடக்கணும். ஆனால் இன்னமுமே இவ்வளவு காலமாகியும், அதாவது சனி பகவான் பயிற்சியாகி இவ்வளோ நாட்கள் ஆகியுமே அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் தெரியல, நல்லது நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே தெரியல அப்படின்ற ஒரு கவலையில் தான் வந்து மகர ராசி நேயர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ 2025ஆம் ஆண்டினுடைய முதல் பாதியிலேயே ஏழரை சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே கூட அந்த சனியினுடைய பலன்கள் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக வந்து சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏழரை சனியுடைய தாக்கத்தை இது கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். அதுபோல் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்களில் சங்கட்டமான ஒரு சூழ்நிலை, ஏற்ற இறக்கமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலுமே கூட மாத கோள்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்திருக்கலாம். ஸோ அப்படி தான் இவ்வளவு நாட்களாக, அதாவது இவ்வளவு மாதங்களையும் நீங்கள் வந்து கடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். நிறைய நேரங்களில் உங்களுடைய நிலைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால ஏழரை சனி முடிஞ்சிருச்சா, முழுமையாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ ஏழரை சனியானது முடிஞ்சிருச்சுங்க. முழுமையான நல்ல பலன்கள் இனி வரக்கூடிய மாதங்களில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க இருக்குது. ஆண்டினுடைய அடுத்து வரக்கூடிய கடைசி 4 மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் மாற்றங்களை வந்து பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் இன்னும் நவம்பருக்குள்ளே வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு அப்படி இப்படி இருந்தாலுமே கூட
பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து இனி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. ஸோ வாங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்போது வக்ர நிலையில் சஞ்சரித்து வர்றதுனால அடுத்த ஒரு சில வாரங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் அடைய போகுதுங்க. அது மட்டும் கிடையாது, மகரத்துக்கு நல்லது செய்யக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமான நிலைகளில் இனி வரக்கூடிய வாரங்களில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிலையில் கிரகங்கள் எல்லாமே வந்து நீடிக்கி இருக்கிறதுனால ஸோ இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. பயப்பட தேவையில்லை. நிறைய யோகமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க. ஸோ எடுத்த உடனே முன்னேற்றம் கிடைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது. அது எல்லா விஷயங்களிலுமே அதை வந்து நம்ம புரிஞ்சு செயல்படணும். எடுத்த உடனே லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயந்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா ஏழரை சனியானது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அந்த நாட்களில் கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடிமட்டத்திலிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படிங்கும் பொழுது படிப்படியான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவது தான் ரொம்ப நல்லது. ஆனால் இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அதாவது கடந்த ஒரு சில மாதங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் தான் உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய வளர்ச்சிகளை வந்து கொடுக்க போகுது. நிறைய பொருளாதார ரீதியான மேன்மைகளை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ செப்டம்பர்லேருந்தே நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய உழைப்புகளானது கிடைக்கும். இந்த செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளே நிறைய உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள் தான். அதனால் உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடியவங்களே கிடையாது. இந்த டைமில் அதிகமாக நீங்கள் உழைப்புகளை கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய செலவுகளை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் புதுசாக ஏதாவது ஒரு சிக்கல்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதோட உங்களுடைய வேலை வந்து நடக்கிறதுக்கு தாமதமாகலாம். ஆனால் உங்களுடைய கடினமான உழைப்பு எப்போதும் வீணாக போகாது. அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ உழைப்பு அப்படின்றது கடினமாக நம்ம கொடுக்கும் பொழுது அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்களானது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 மடங்கு பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அதாவது அந்த அளவுக்கு வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க. இந்த முயற்சி மட்டும்தான் உங்களை வந்து மென்மேலும் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போக போகுது. பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. பொறுமையை இழந்து அவசரப்படுறத முதல்ல நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க. அந்த பொறுமை அப்படின்றது இருக்கணும். அதுதான் உங்களை கண்டிப்பாக உச்சத்துக்கு வந்து கொண்டு போகும். அதாவது நவம்பர் டிசம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த செப்டம்பர் அக்டோபரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் வந்து முன்னுக்கு வர முடியும். உங்களுடைய உழைப்பின் பலன்களை நீங்கள் பெற ஆரம்பிக்க போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. அதுவும் செப்டம்பர் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சக ஊழியர்களோட உறவு வந்து நல்லாயிருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ராகு கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுக்கு சாதகமாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் உங்களுடைய பேச்சையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நிதானமாக இருக்கணும். குருவினுடைய பார்வை அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிடைக்க இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் வருமானம் உங்களுக்கு என்ன தான் வந்தாலுமே கூட சனி ராகுவினுடைய தாக்கம் இருந்துட்டு இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதாவது எவ்வளவு பணம் கைக்கு வந்தாலும் அதை உங்களால் இறுக்கி பிடிச்சி சேமிக்கிறது முடியாமல் போயிடும். இதன் மூலமாக ஒரு சில நேரங்களில் நீங்கள் மன உளைச்சலுக்கு கூட வந்து ஆளாக முடியும். ஆனால் எல்லாம் தாண்டி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் குரு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி குரு பகவானுடைய அதிசார பலன்களானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பணவரவு அபரிவிதமாகவே இருக்கும். அதே போல் குரு பகவான் 7வது வீட்டில் உச்சம் பெற்று உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அக்டோபருக்கு அப்புறமா அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சனி பகவானையும் பார்க்குறாரு. ஸோ அதனால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை மட்டுமே வந்து கொடுக்க
இருக்க போகுது, கவலைப்பட வேண்டாம். தொழில், வணிகம் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்கி அடுத்தடுத்து ரொம்ப அமோகமான வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்குது. குடும்பமும் அப்படிதாங்க. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் வந்து சிறப்பாக வந்து இருக்க முடியும். இது எல்லாத்திற்கான அறிகுறிகளுமே செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. மகர ராசி நேயர்கள் உங்களை அதுக்காக நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது மென்மேலும் நன்மைகளை கொடுக்கும். மறக்காமல் வந்து இந்த பிரார்த்தனையும் வந்து செய்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.